ஒரு 17 வயசு பையன் ஆப்பிள் கம்பெனியே ஏமாற்றி $1 மில்லியன் சம்பாரிச்சானா நம்ப முடியுதா? ஸ்கூலில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐஃபோன் யூஸ் பண்ணுறத பார்த்துட்டு அவனுக்கும் ஐஃபோன் மேலே ஒரு கிரேஸ் வருது. ஸோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக காசெல்லாம் சேர்த்து வச்சு அவனும் ஒரு ஐஃபோனும் வாங்கினான். வாங்கி கொஞ்ச நாள்லேயே ஆக்சிடென்ட்லி அதை அவன் கீழே போட்டு உடச்சிட்டான். அவன் உடச்சிட்டான்றதை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அவன் சொல்லும் போது அவங்க உடச்சி இருந்தால் அதை கிளைம் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. இவனும் போய் ஆப்பிளுக்கு மெயில் போடுறான். இவன் உடச்சிட்டான்னு இல்லை, அவன் ஃபோனில் ஒரு பக் இருக்குன்னு சொல்லி இவனும் அந்த மெயிலோட சேர்த்து இவனோட உடஞ்ச ஐஃபோனையும் ஆப்பிளுக்கு கொரியரில் அனுப்பிச்சு வச்சுட்டான். ஆனால் எப்படியோ இவனுக்கு தெரியும், ஏன்னா இவன் அனுப்பிச்ச மெயில் ஒன்று, ஆனால் இவனுக்கு நடந்திருக்க இன்சிடென்ட் ஒன்று. பட் சர்ப்ரைசிங்லி அவனுக்கு ஒரு பிராண்ட் நியூ ஐஃபோன் கொரியரில் வந்துச்சு. அப்போ தான் இவனுக்கு புரிஞ்சிச்சு, ஆப்பிளில் இவன் அமிச்ச மெயிலை மட்டும்தான் பார்த்துருக்காங்க, இவன் ரிட்டன் அமிச்ச அந்த ஐஃபோனை பார்க்கலன்னு சொல்லி. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அவன் அதை ஷேர் பண்ணும்போது தே ஆல்சோ ட்ரைட் இட் அண்ட் அவங்களுக்கும் புது ஐஃபோன் கிடச்சிருக்கு. த ஸ்கேம் கீப் ஸ்டார்ட். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஆளாளுக்கு ஒரு ஐஃபோன் வாங்குறாங்க. வாங்கிட்டு அதே ரேட்டுக்கு அதை மார்க்கெட்லையும் வித்துடுறாங்க. வித்துட்டு சைனாவில் இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு ஃபேக் ஐஃபோன் வாங்குறாங்க. அதை ஆப்பிளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரிட்டர்னும் அனுப்பிட்டாங்க. அகைன் சர்ப்ரைசிங்லி அவங்களுக்கு பிராண்ட் நியூ ஐஃபோன்ஸ் கிடைக்குது. இது ஆப்பிளில் இருக்கிற பேக் அண்ட் டீம் கூட கண்டுபிடிக்கல. பிகாஸ் அந்த டைமில் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் ஆப்பிளுக்கு முக்கியமாக இருந்தது. அண்ட் இந்த ஸ்கேமை கொஞ்ச நாளாகவே அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால் அவங்க நிறைய ஏர்ன் பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் $1 மில்லியன். ஃபைனலாக ஒன் டே அவங்க மாட்டுறாங்க. ஏன்னா அட்ரஸை மாற்ற தெரிஞ்ச அவங்களுக்கு ஏரியாவை மாற்ற தெரியல. ஒரே ஏரியாவில் எப்படி ரெகுலராக ரீப்ளேஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குன்ட்டு ஆப்பிளுக்கு டவுட்டு. அதை வச்சு ட்ராக் பண்ணி அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனுக்கு ஒரு லெட்டர் வருது. என்ன லெட்டர்னு பார்த்தா US சைபர் செக்யூரிட்டி டீம்ல இருந்து அவனுக்கு இன்டர்ன்ஷிப் ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. இந்த பையன் அவனுக்கு எதுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்கன்னு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னதெல்லாம் ஒன்று தான். பண்ண தெரியறவன் தான் இன்னொரு ஸ்கேமரை கண்டுபிடிக்க முடியும், அதனால இவனுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் சில டைம் நம்ம சின்ன ஐடியாவோ இல்லை மிஸ்டேக்கோ கண்டுக்காம கேர்லெஸ்ஸாக விட்டுருப்பாங்க. பட் அதோட இம்பேக்ட் பயங்கரமாக இருக்கும். இது அந்த பையனுக்கும் பொருந்தும், ஆப்பிள் கம்பெனிக்கும் பொருந்தும். அதுவும் கரெக்டு தான் இல்லை?